கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அந்த சபாவோட மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சார் வர சொல்லியிருந்தீங்களாமே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. இது நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பாட்டு கச்சேரி எங்களோட சபாவில் நடக்காது, இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ராஜாவும் கார்த்தி ஷாக் ஆயிடுறாங்க. ராஜா சொல்கிறாரு, என்ன சார் இது இப்படி சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறீங்களே சார், ஃபஸ்ட்லேருந்து சரின்னு தானே சொல்லியிருந்தீங்க, அட்வான்ஸ்லாம் அதனால தானே கொடுத்துருந்தோம், இப்போ திடீர்னு வந்து யார் பேச்சு கேட்டுட்டு இப்படி மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கப்பா தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, இது ஏதோ பெரிய இடத்து விவகாரம் மாதிரி தெரியுது, நாங்கள் இதில் தலையிட விரும்பவே இல்லை, உங்கள் பாடல் வந்துட்டு எங்கள் இதில் பாட முடியாது, அவ்வளோதான், தயவுசெய்து பிரச்சனை பண்ணாமல் இந்த அமௌண்ட் எடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, சார் இன்னும் மேலும் எவ்வளோ அமௌண்ட் வேணால் கேளுங்க, நான் கூட்டி போட்டு தாரேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, இது பணத்துக்காகலாம் கிடையாது, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஃபர்ஸ்ட்லேருந்து ஓகேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் எந்த மண்டபத்தை போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டென்ஷன் ஆயிடுறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு விரட்டி விடுறதுலே தான் குறியாத இருக்காரு. கார்த்திக்கும் ராஜாக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை போகிறது, இப்போ போய் நம்ம எந்த மண்டபத்தை பிடிக்கிறது, கடைசி நேரம் போஸ்ட் ஓட்டுறக்கே பார்த்தேல யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, இங்கே உட்காந்து பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டி வராங்க. என்ன மாப்பிள்ள, ஒரு பக்கம் என்னன்னா போஸ்டரை கழிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா கடைசி வரைக்கும் மண்டபம் ஓகேன்னு சொன்னவர் திடீர்னு வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த சிதம்பரம் தான் இருக்கா நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல, அது உனக்கு இப்போ தான் தெரியுதா, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு, எப்படியாவது தீபாவை பாட விடாமல் பண்ணணும், அதுக்காண்டி தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது, நீ எதுவும் பிளான் வச்சிருக்கே அப்படின்னு கேட்க, கார்த்தி வந்துட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீனில் அந்த பக்கம் ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியோட ஸ்டாஃப்ஸு இளையராஜா எல்லாருமே அந்த மண்டபம் முன்னாடி உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த தீபாவை நம்ம நோஸ் கட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சாய்ஸு, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அத்தைக்கிட்ட போய் இதை எப்படியாவது பற்ற வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வத்திக்குச்சி ஐஸ்வர்யா வேற குடுகுடுன்னு ஓடுது. ஹாலில் எல்லாருமே இருக்கும்போது, அத்தை இங்கே பாருங்க அத்தை, கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க, நமக்கு தேவையாத்த, இதை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சா அதில் வந்துட்டு இளையராஜா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. போராடுவோம் எங்களுக்கு வந்துட்டு இந்த மண்டபம் கிடைக்கும் வரை போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே அவங்களுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அபிராமி வந்துட்டு கோபத்தின் உச்சத்துக்கே போயிட, தீபா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு மாடி மேலே தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அத்தை, கார்த்தி என்ன பண்ணுறாருன்னு, உங்கள் பேச்சை கூட மீறி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னமோ நான் வந்துட்டு இப்படிலாம் திட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போ பாருங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தான் கார்த்தி, இப்போ பாருங்க போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிட்டான். அவன் வீட்டில் இருக்கும்போது கூட கார்த்தி இருக்கானா என்ன எதுன்னு தெரியாது, அவன் கூட சத்தமாக கூட பேச மாட்டான், இப்போ பாருங்க எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆமத்தை, ஒரு பக்கம் என்னன்னா போஸ்டருக்கு ரவுடி பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, இதனால நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியும் தானே அத்தை பாதிக்கும், ஒருத்திக்காக அவர் நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு அத்தை, இது மூலயமா அவருக்கு எதிரிகள் அதிகரிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் நமக்கும் தானே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா ஏற்றி வித்துக்கிட்டு இருக்க மீனாட்சி மனசில் நினைக்காங்க, இவ வேற சும்மா இருக்க மாட்டா போல சை அப்படின்ற மாதிரி அங்கிட்ட நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஆமாம், இவ ஒருத்தி பாடலாட்டி என்ன உலகம் அழிஞ்சு இடிஞ்சு விழுந்துருமா, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், கார்த்தி வரட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அபிராமி கோவப்படாமல் இரு, கார்த்தி ஏன் இப்படி பண்ணுறான், நமக்கு முழுசாக என்ன ஏது விஷயம்னு தெரியல, அவன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுட்டு எதனாலும் முடிவெடுப்போம், எதுக்கு இப்படி படபடன்னு வார்த்தையை கொட்டுற அப்படின்னு சொல்ல, தீபாவை முறைச்சு பார்த்துட்டே அபிராமி கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. தீபாவும் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. ஒரு லாஜிக்கே இல்லாமல் இதை வந்துட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சபா கிடைக்கலையா, அபிராமி பார்த்து திட்டுறாங்களாம், இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு சீனில் பார்த்து எடுக்காரோ, அவர் எடுக்கிறதெல்லாம் காப்பி தான், அது வேறு விஷயம். இன்னொன்று நம்ம கெஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு நான் கூட சொல்லியிருந்தேன் இது கூட நடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.